வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் சாலை வேக தடுப்புகளை பொருத்துமாறு விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பான WWF அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரா கிரீக் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் ஒரு குட்டி யானை ட்ரெய்லர் லாரியால் மோதப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. விலங்குகள் நடமாட்டமுள்ள பகுதிகளை நெருங்கும் போது வேகத்தை குறைக்குமாறு வைக்கப்பட்டுள்ள நினைவுறுத்தல் பலகைகள் விபத்துகளை குறைக்க போதுமானதாக இல்லை. எனவே வேறு சில அதிரடி நடவடிக்கைகள் தேவை. எனவே சாலைகளில் வேக தடுப்புகளை பொருத்துவது இன்னும் ஆக்ககரமான பலனை தரும் என WWF கூறியது. வன விலங்குகளின் உயிர்களை காப்பாற்றுவதோடு வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பையும் இது உறுதி செய்யும் என அது சுட்டிக்காட்டியது. 2020 ஆண்டு முதல் நாட்டில் 2361 வனவிலங்குகள் சாலைகளில் வாகனங்கள் மோதி உயிரிழந்துள்ளன. ஆக அதிகமாக பஹாங்கில் 765 வனவிலங்குகள் மடிந்தன. அதற்கடுத்த நிலையில் பேராக்கில் 478 விலங்குகள் உயிரிழந்ததாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் நஸ்மி நிக் ஹமாட் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவற்றில் 8 சம்பவங்கள் யானைகளை உட்படுத்தியவை. இதே காலகட்டத்தில் 5 மலாயா புலிகளும் சாலை விபத்தில் மடிந்துள்ளதாக அவர் சொன்னார். மே 11ஆம் தேதி கரீக்கில் குட்டி யானை ட்ரெய்லர் லாரியால் மோதப்பட்டு உயிரிழந்து அதன் வேதனை தாங்காமல் தாய் யானை மணிக்கணக்காக ஒரு அடி கூட நகராமல் அங்கேயே காத்திருந்த சம்பவம் முன்னதாக வைரலானது. அன்னையர் தினத்தில் நிகழ்ந்த அச்சம்பவம் மலேசியர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இனியும் வனவிலங்குகளின் உயிர் இப்படி பரிதாபமாக போகக்கூடாது என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.